வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியன் கோயிலுக்கு போயிட்டு வரேன். அங்க கொஞ்சம் போனா நிம்மதியா இருப்பேன்னு சொல்லிட்டு அங்க போறாரு. அங்க போனா அங்க எல்லாருமே அவர் வீட்டு விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. யாருக்குமே பதில் சொல்லாம இவரு பாட்டுக்கு நேரா போய் சாமி கும்பிட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப கரெக்ட்டா நம்ம கோமதியோட அண்ணன் அங்க வராங்க. வந்தது மட்டும் இல்லாம நம்ம பாண்டியன பார்த்து நக்கலா பேசவும் செய்றாங்க. இந்த பொண்ணுக்காக தான் நீ இவ்ளோ பில்டப் பண்ணியா? அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க. அந்த பொண்ணோட அப்பா எங்க வீட்டுக்கு வந்து கொள்ளையடிக்க வந்தப்போ நீ என்னெல்லாம் பேசின? ஆனா இப்ப தெரியுதா? அவரு உண்மையாலுமே அங்க திருடனா வந்திருக்காரு. அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. எப்படி? உங்க வீட்ல இருக்கிற எல்லாத்துக்குமே இத தான் நீ சொல்லிக் குடுத்தியா? மத்த 2 பசங்க பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. பாவம் நம்ம சரவணன். அவனுக்கு போய் நீ இந்த மாரிலாம் பண்ணி வச்சுட்ட. அவனுக்கு நீ சொல்லிக் குடுக்கலையா? நீயே அப்பதானே இழுத்துட்டு போன? அப்படிங்கிற மாரிலாம் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட பாண்டியன் டென்ஷன் ஆகி நம்ம கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க பாட்டி, அத்தை எல்லாருமே அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சரவணன் எவ்ளோ நல்ல பையன். அவனுக்கு தான் இந்த மாரிலாம் ஆகணுமா? அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா அந்த டைம் நம்ம பழனிவிலாம் அவங்க ஒய்ஃப் சுகன்யாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோனே நம்ம சுகன்யா, "ஐயோ! இன்னைக்கு எவ்ளோ டயர்டா இருக்கு. எவ்ளோ வேலை" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் லீவ் விட்டனால நம்மளோட கடையில அவ்ளோ கூட்டம் ஜே ஜேன்னு ஆச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பழனிவேல் கேட்குறாங்க. என்ன ஆனாலும் நம்ம பாண்டியன் வந்து லீவே விட மாட்டாரே! என்னடா விஷயம் தெரியல. ஒரு வேளை ஊருக்கு போயிட்டாங்களோ! அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம பாட்டி வந்து நடந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. நம்ம மயில ஏமாத்துனது, வந்தது எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இத கேட்டா நம்ம பழனிவேல் ஷாக் ஆயிட்டா. நம்ம சுகன்யாவுமே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா சுகன்யாக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வீட்ல மயில் பயங்கரமா செம்மையா வேலை செஞ்சுட்டு நல்ல பொண்ணு மாதிரியே இருப்பாளே! அவளா இப்படி பண்ணிட்டா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட விசாரிச்செல்லாம் பாண்டியன் பண்ண மாட்டாரா? அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பாட்டியும் சொல்றாங்க. நீயே அவள நல்ல பொண்ணுன்னு தான் நெனச்ச. அதே மாரி தான் அவங்களும் நெனச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் நெனைக்கிறதும், அவங்க நெனைக்கிறதும் ஒண்ணா? கல்யாணம்னு சொல்லி வரும்போது எல்லாத்துக்கிட்டயும் விசாரிச்சு பார்க்கணும்ல. அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட பழனிவேல்னால அங்க இருக்கவே முடியல. கண்டிப்பா அக்கா வீட்டுக்கு போயே ஆகணும்னு யோசிச்சுட்டான். சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்ல, நம்ம சுகன்யா வேண்டவே வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பழனிவேல் கேட்காம அங்கருந்து அவங்க அக்கா வீட்டுக்கு போய் பேசுறதுக்கு போயிட்டான். அங்க போனா, அங்க நம்ம செந்தில், சரவணன், கதிர்னு 3 பேருமே உட்காந்துட்டுருக்காங்க. இவன் போன உடனே இவன யாரும் மதிக்கவே இல்லன்னு வைங்களேன். 3 பேரும் எந்திரிச்சுட்டாங்க. சரி வெளிய போலான்னு சொல்லி யோசிக்கும்போது தான் கரெக்ட்டா இவங்க வந்தாங்களா, இவங்க வந்த உடனே பழனிவேல பார்த்துட்டு 3 பேருமே அமைதியாயிட்டாங்க. "சரவணா நான் கேள்விப்பட்டேன்பா உண்மையா? உனக்கு என்னதான் ஆச்சு?" அப்படிங்கிற மாரி நம்ம பழனிவேலும் நலம் விசாரிச்சுட்டு இருக்காரு. ஆனா நம்ம சரவணன் அதுக்கு பதிலே சொல்லலைங்க. நம்ம கதிரும், செந்திலும் "நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க?" அப்படிங்கிற மாரி திட்டிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் பேசும்போது நம்ம குழலியும் உள்ள இருந்து வந்துட்டாங்க. "நீ எங்க இங்க? நீ தான் இன்னொரு கடைய வச்சுட்டு எங்கள ஏமாத்திட்டு போயிட்டேல்ல. நீ எதுக்கு இங்க வந்து பார்த்த? ஏன் நாங்க எவ்ளோ கஷ்டத்துல இருக்கோங்கிறத தான் பார்க்க வந்தியாங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரிலாம் பேசாதம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, இருங்க எங்க அம்மாவ கூப்பிடுறேன்னு சொல்லி கோமதியும் கூப்பிடுறாங்க. நம்ம கோமதியும் நேரா வந்து நம்ம பழனிவேல பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. நடுவுல நம்ம சரவணன் மட்டும் வேணாம் வேணாம் திட்டாதீங்கங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா இவங்க யாருமே கேட்கலீங்க. பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அசிங்கப்பட்டு நம்ம பழனிவேலு வெளிய வரோம். வெளிய வரும்போது கரெக்ட்டா அவங்க அண்ணனும் வந்துட்டான். பழனிவேல் இந்த வீட்ட விட்டு வெளிய வர்றத பார்த்துட்டு, "போய் அசிங்கப்பட்டதெல்லாம் போதுமா?" அப்படிங்கிற மாரி கேட்டுருக்கான். இவனும் இப்படி அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டு போயிட்டான். ஆனா இன்னொரு பக்கம் இங்க இருக்கிறதுலே சந்தோஷமா இருக்கிறது அவங்க அண்ணன் மட்டும் தான்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறது நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.